வணக்கம். கேணிய மண்ணில் எழுச்சியோடு நடைபெறுவ அநியமாய் கொண்டிருக்கின்றது கவனஈர்ப்பு போராட்டம். அந்த வகையில் சிங்குசி பார்க்கில் நடைபெறுகின்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அடையாள செயல்முறை போராட்ட வடிவம் இங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை நோக்கி ஒரு நிறைகுடம் சாய்த்து நீரதை வாத்து சிறைவாடும் நம்மவரை உயிர்ப்புடன் விடுட தலை கிளறும் துணிதனை தன விருட்சமாக்கிடுவோம் என்று தூய நீர் வாத்து புனிதவரம் வானம் தொட அணிதிரண்டு வழுந்து வாரீர் என்று இந்த ஒரு அடையாள பானை ஒன்று இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பானைக்குள் நீர் நிறைத்து மக்கள் செயற்பாட்டினூடாக அந்த ஒரு ஒரு அடையாளமாக எப்படி மொழிவாய்க்கால் கஞ்சி அடையாளமாக இருக்குதோ அதை இந்த தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலைக்கான ஒரு எண்ண கோர்வையின் எண்ண குவியலின் அடையாளமாக செயற்படுத்த இங்கே காத்திருக்கின்றது இந்த பானை. கார்த்திகை மாதம் பூத்திடும் போதில் கார்த்திகை பூக்களும் பூத்திடும். அதே போல் இங்கே தயாராக இருக்கின்ற இன்னும் ஒரு விடயம், செம்மணியில் நடந்த எங்களுடைய சிறுவர்கள் உட்பட நடைபெற்ற இனப்படுகொலையை நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற வகையில் அந்த காட்சி அடையாளப்படுத்துகின்ற செயற்பாடை காட்சிப்படுத்தலை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இவ்வாறான காட்சிப்படுத்தல்கள் பல உண்டு. அந்த வகையில் செம்மணியில் விதையுண்ட எங்களுடைய விதைக்கப்பட்ட எங்களுடைய உணவுகளை நினைவு கூறும் முகமாக இங்கே ஒரு மெழுகு தீபம் ஏற்றும் வகையில் விளக்கேற்றும் வகையில் ஒரு இடம் தயாராகி கொண்டிருக்கிறது. தமிழின் அழிப்பு நினைவகத்தில் இந்த நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. அதே போல் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு நாளான இந்த நாள் ஆகுதி வழக்கம் யாகம் என்ற வகையில் இந்த அடையாள போராட்டம் கேடிய மண்ணில் கேடிய தமிழ் சமூகமான சமூகத்தால் முன்னெடுக்கப்படுகின்றது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் செம்மணியில் இதை உண்ட அந்த உறவுகளுடைய எலும்புக்கூடுகள் வெளியே வந்து பேசுகின்ற அந்த உண்மைகளை உருவகப்படுத்தி இங்கே அடையாளப்படுத்தும் வகையில் இந்த செம்மணி மண் அதை அடையாளப்படுத்தும் வகையில் அந்த எலும்பு கூடுகளாக இருக்கின்ற உறவுகளை அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். இது போன்ற நிகழ்வுகள் அடையாளப்படுத்தல்கள் அடுத்த சந்ததிக்கும் வரலாற்றை கடத்தும் சேவையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வை எல்லோருமாக நாங்கள் நினைவு கூர்வதோடு சர்வதேச நீதி வேண்டியும் நடந்த இனப்படுகொலைகளுக்கு நீதி வேண்டுவதோடு செம்மணியில் விதையுண்ட மக்களுக்கு நீதி வேண்டியும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டியும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு நாளான ஆகஸ்ட் 30ஆம் நாள் இந்த நாளில் இந்த தமிழின அழிப்பு நினைவகத்துக்கு முன்பாக சிங்குசி பார்க்கில் பிராம்டனில் இந்த எழுச்சி நிகழ்வு நடக்க இருக்கின்றது. பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் இங்கே வாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த வரலாற்று புள்ளிகளாக ஒவ்வொரு போராட்டத்தையும் எழுச்சியோடு முன்னகர்த்துவது வரலாற்று மாந்தர்களுடைய கடமை. கனடாவில் வாழ்கின்ற உறவுகள் இந்த வழியில் பெருந்தளாக இந்த நிகழ்வில் வந்து உங்களுடைய காலக்கடமையை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே சில உறவுகள் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். பெருந்தளாக வந்து தமிழமே எங்களுக்கான இறுதி என்பதை உறுதியாக சொல்கின்றவர்களாக இந்த குரல் கொடுப்பில் வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் எழுந்திருக்கின்ற கோபுரம் அந்த தமிழ படுகொலைகளை நினைவு கூறுகின்ற நினைவகத்துக்கு முன்பாக தமிழ் அழிப்பு நினைவகத்துக்கு முன்பாக இருந்து உங்களோடு இந்த விவரங்களை தருகின்றேன். பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் இப்பொழுதே வாருங்கள் இந்த நிகழ்வுக்கு என்று கேட்டுக்கொள்கின்றோம்.